ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வேக்கன்ஸிஸ் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி டே கவுன்சிலிங்ஸ் எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் எப்படி ஃபில் ஆகும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். டே 1 அண்ட் 2 அதுக்கப்புறம் 3 to 5 அப்புறம் 6 to 10 காமனா போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு டேலயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க டிபார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேக்கன்சி ஸ்பிளிட் அப் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிசில எவ்வளவு உங்களுக்கு வரும். இதே பிசில நீங்க ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ல வரல அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் போய் நீங்க எவ்வளவு வருவீங்க. இதே நீங்க பிஎஸ்டிஎம் இல்ல அப்படின்னா பிஎஸ்டிஎம் மட்டும் எவ்வளவு வேகன்சிஸ் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வேகன்சிஸ் பிட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ விஓஓ ஜேஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல்ல எவ்வளவு பேர் போவாங்க. உமன் உமனா இருந்தீங்கன்னா நீங்க அப்படி பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் மட்டும் நீங்கள் எவ்வளோ பேர் போவாங்க. பிஎஸ்டிஎம் இல்லைப்பா நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லாமல் இவ்வளவு பேர் போவாங்க. அதோட உங்கள் கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ பேர் போவீங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் நீங்கள் வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்பிளிட் அப். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டெனோக்கு காட்டுறேன். என்கிட்ட ஸ்டெனோ தான் இப்போதைக்கு இருக்கா. ஸோ ஸ்டெனோக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டெனோ அப்படிங்கும்போது போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ அவங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு தான் நமக்கு வேகன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் கடைசி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அதேமாதிரி இப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட் கோடு தெரியும். நான் அடுத்த வீடியோ டிபார்ட்மெண்ட் கோடு உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கமர்ஷியல் டேக்ஸில் கமர்ஷியேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரல் டர்னில் ஜென்ரலுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்னில் ஒமன் இருக்கணும். அது பிஎஸ்டிஎம் இருக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க பிசியில் ஜென்ரல் எக்ஸர்விஸ்மேன். ஸோ எக்ஸர்விஸ்மேன் மட்டும் தான் அதை எடுக்க முடியும். இன்கேஸ் எக்ஸர்விஸ்மேன் எடுக்கல அப்படின்னா அது நெக்ஸ்ட் பிஎல்ல தான் போகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க பிசிஎம்ல டிடபிள்யூல ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிஎம்ல டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். நார்மல் கேண்டிடேட் அங்கே எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாகவே ஒரு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் வேணாலும் போகலாம். அது ஜென்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல் இப்படி 2 பேரும் போகலாம். நம்ம எஸ்சியில் ஜென்ரல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல். ஸோ மொத்தம் 7 வேகன்சிஸ் இப்படி தான் ஸ்பிட் அப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேகன்சி ஸ்பிட்டப்பும் தெரியணும், போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் தெரியணும். வேகன்சி ஸ்பிட்டப்பும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேகன்சிஸ் எவ்வளோ தெரியல உங்களுக்கு அப்புறம் நீங்கள் இது கூட நம்ம வீடியோ போட்டுருக்கோம் பாருங்கள். இல்லை பிடிஎஃப் ஸோ இதெல்லாம் அழிச்சிட்டு நான் உங்களுக்கு டெலிகிராமில் முடிஞ்சால் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து எழுதி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன டேல மேக்ஸிமம் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு மொத்தம் நமக்கு 18 டே எவ்வளோ டேஸ் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நமக்கு Jan 25 அவங்க ஒர்க்கிங் டே அப்படின்னு சொன்னனால நம்ம டே 4 நம்ம கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அன்னைக்கும் நீங்கள் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்க 22லேருந்து Feb 17 வரைக்கும் நமக்கு மொத்தம் 18 டேஸ் கவுன்சிலிங் இருக்குது நமக்கு. ஸோ மொத்தம் 18 டேஸ் இருக்குது. ஸோ Jan 25 நமக்கு கவுன்சிலிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஆனால் பட் சில பேருக்கு சாட்டர்டே கவுன்சிலிங் இருக்குமா அப்படின்னு டவுட் இருக்கும். ஆனால் பட் Jan 25 நமக்கு இருக்குது. ஸோ ஒருத்தவங்க கூட எனக்கு சென்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. எனக்கு Jan 25 வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு கவுன்சிலிங் நடக்காதா அப்படின்னு கேட்டது. அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த டேட் என்ன மெமோவில் என்ன டைம் கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சி பேனிக் பண்ணிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம் நீங்கள் அங்கே நீங்கள் இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபில்அப் பார்க்கலாம். ஸோ நமக்கு மொத்தம் 18 டேஸ் இருக்குது. நமக்கு Jan 25 சாட்டர்டே தான். ஆனால் நமக்கு ஒர்க்கிங் டே நாங்கள் சொன்னனால அன்றைக்கு கவுன்சிலிங் இருக்குப்பா. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டே 1 நம்ம கவுன்சிலிங் என்னைக்கு ஆரம்பிக்கும் 22 ஆரம்பிக்குது. 22 நமக்கு January 22 அப்படின்றது நமக்கு வெட்னஸ்டே ஆரம்பிக்குதுப்பா. ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லா விஏஓ ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ, லோக்கல் அண்ட் ஆடிட், அப்புறம் பிடபிள்யூடி இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபில் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல முடிச்சுட்டு செகண்ட் பேட்ச்ல கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லா கம்பெனிலும் இருக்குமா அப்படின்ற டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 89 வேகன்சிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரலில் 28 பேர் எடுக்கலாம். பிசியில் 25+6 எடுக்கலாம். பிசிஎம்ல 2, அதாவது இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ எம்பிசி அதில் எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் நான் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். ஸோ இது மேல், ஃபீமேல், ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாருமே வருவாங்க. நான் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 89 வேகன்சிஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட் இதில் நமக்கு 200 மெம்பர்ஸ் போவோம் நம்ம. ஸோ அதனால மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபில் ஆகிட்டு செகண்ட் பேட்ச்ல ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, விஏஓ, லோக்கல் ஆடிட் ஃபண்ட், அப்புறம் பிடபிள்யூ இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் டேவே ஃபில் ஆயிரும். செகண்ட் டே கண்டிப்பாக நமக்கு வராது. ஃபர்ஸ்ட் டே
பேட்ச் 2 பேட்ச் இருக்குது. நமக்கு மார்னிங் பேட்ச் அதாவது 10:00 அப்புறம் 11:30 2 பேட்ச் இருக்குது. 10:00லேயே மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆயிரும். ஆனால் சிலருக்கு வந்து நமக்கு செகண்ட் பேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சில வந்து கம்யூனில் வீஸ் பார்க்கும்போது இதான் டே 1. இதே டே 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெவென்யூ இருக்கும். ஏன்னா ரெவென்யூ வந்து கொஞ்சம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ விஏவும் இருக்கும் நமக்கு. பிடபிள்யூடி அப்புறம் கமர்ஷியல் டேக்ஸும் இங்கே ஃபுல்லாக இப்போ ஸ்டார்ட் அப் ஆயிரும். அப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்புறம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதுவுமே சேர்த்து எடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து விஏஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 412 இருந்துச்சு. இந்த தடவை வந்து 402 வேகன்சிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போகும்போது வந்து அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கலாம். செகண்ட் டே உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் டே 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஏஓ ரெவென்யூ இருக்கும். மேக்ஸிமம் வந்து விஏஓ வந்து ஸோ டே 2 வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு அவைலபிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டே 3 அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இதுதான் எடுப்பாங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் இது இல்லாமல் எடுக்கலாம். ஆனால் மேஜராக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கும் நமக்கு. இதே டே 3 அப்படின்னா நமக்கு 24 விஏஓ இருக்கும், ரெவென்யூ, அதுக்கப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் அப்படி கேரிட் ஆகும். ரூரல் டெவலப்மெண்ட் வந்து நமக்கு டே 3 தான் எடுப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டே 3 தான் எடுப்பாங்க. டே 2 எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஆனால் பட் வந்து மேக்ஸிமம் நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ரூரல் டெவலப்மெண்ட், அப்புறம் டவுன் பஞ்சாயத்து, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, விஜிலன்ஸு, அதுக்கப்புறம் ஹிந்து ரிலீஜியஸு, ட்ரெஷரி வந்து டே 3 தான் எடுப்பாங்க. மேக்ஸிமம் டே 2ல் மேபி எடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு ப்ரஸ்பெக்டில் போகும் நமக்கு. விஏஓ வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து டே 3லேயே நமக்கு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். டே 3லேயே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா வந்து டே 3யுமே வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நமக்கு 4th டே வரைக்கும் நமக்கு விஏஓ ஃபில் ஆச்சு. அதனால் அந்த டே 3 வரைக்கும் நான் போட்டிருக்கேன் விஏஓ ஏன்னா அதுவும் 2 பேட்ச் இருக்கும் நம்ம. ஸோ மார்னிங் பேட்ச்க்கு இருக்கும், செகண்ட் பேட்சும் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான்ப்பா நமக்கு விஏஓ. அதே மாதிரி விஏஓ வந்து நமக்கு வந்து அந்த வேகன்சிஸ் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. 3rd டே டவுட்டு தான். மேபி உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கலாம். ஏன்னா விஏஓ வந்து அப்படிதான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து விஏஓ வந்து 4th டே வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான்ப்பா 4th டே. மேபி வரலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு 1-2 1 or 2 கம்யூனலில் இருக்கலாம். அது சில கம்யூனலில் இருக்கலாம். மேபி 4th டே வந்து விஏஓ வருமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரேர் தான் நமக்கு. ஸோ டே 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து வரும், ரூரல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, ஹைவேஸு, லேபர், அப்புறம் அக்ரி, அதுக்கப்புறம் ஹிந்து ரிலீஜியஸ், ட்ரெஷரி. ட்ரெஷரி இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்கும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து அப்பயே முடிஞ்சிருமா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அது கேரி அவுட் ஆகும்ல, நீங்கள் காமனாக சொல்லும்போது நீங்கள் சொல்லலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் கேரி அவுட் ஆகும்ப்பா. ஏன்னா வந்து 100 வேகன்சிஸ்னால் 100 ஒரே நாளில் ஃபில் ஆயிடாது. அது 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், சிலது 5-6 நாள் கூட ஆகலாம். ஸோ டவுன் பஞ்சாயத்து, ரூரல் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், ஹைவேஸ், லேபர், அக்ரி வந்து நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 டேஸ், ஃபஸ்ட்டு 3 டேஸில் வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபில் ஆகும். மேக்ஸிமம் வந்து அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்டில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி மேக்ஸிமம் வந்து நமக்கு ஃபில் ஆகிறது ஃபஸ்ட்டு 4 டேஸ். இதுதான் நமக்கு. அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கா, வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இல்லையான்னு கேட்பீங்க. அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மேக்ஸிமம் ப்ரிடிக்ஷன் பண்ணி ஓவரால் மேக்ஸிமம் எடுக்கிற டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ டே 5 அப்படிங்கும்போது பாருங்கள், டே 4 25 நமக்கு வந்து கவுன்சிலிங் இருக்குது. இது நமக்கு சாட்டர்டே தான். ஏன் கவுன்சிலிங் வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு 17th பதிலாக நமக்கு 25 ஒர்க்கிங் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி ஒர்க்கிங் டே, அன்றைக்கி நம்ம கவுன்சிலிங் இருக்குது, மெமோவும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டேவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டே 5. ஸோ அதுக்கு வந்து டவுன் பஞ்சாயத்து, ரூரல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிரும்ப்பா. அது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டே 5ல இருக்குமா அப்படின்னா அது சில கம்யூனில் மட்டும்தான் இருக்கும் நமக்கு டவுன் பஞ்சாயத்து, ரூரல்லாம். ஏன் அப்படின்னா வந்து அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ஆக்சுவலாக நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் மினிமமாக தான் இருக்கும். அதனால் நான் நீங்கள் மென்ஷன் பண்ணலை. ஃபில் கண்டிப்பாக ஆயிருமா அப்படி கிடையாது. அதில் இருக்க சில போஸ்டிங்ஸ் வந்து இங்கேயும் இருக்கலாம், வேகன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து அக்ரி வரும், ஹைவேஸ், எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் மேக்ஸிமம் 5th டே தான் எஜுகேஷன் வரும். எஜுகேஷனில் வந்து ஸ்கூலுக்கு எஜுகேஷன் வரும், காலேஜ் எஜுகேஷன் வரும், டெக்னிக்கல் 3மே வரும்ப்பா நமக்கு. மேக்ஸிமம் ஸ்கூல் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. காலேஜ் எடுத்துமே நான் சொல்லியிருப்பேன், காலேஜ் வந்து நீங்கள் என்ன காலேஜ் இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டைமிங் வரும். நீங்கள் காலேஜ் இருக்கிறது வந்து ஷிஃப்ட் பேஸில் இருக்கலாம், சிலது வந்து ஃபுல் டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காலேஜ் அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கிறது இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா அதான் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்லா மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் நேச்சர்லாம் தெரிஞ்சு, ஸ்கூல் நேச்சர், காலேஜ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வந்து எஜுகேஷன் அப்படின்னா அது பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்லேயே வந்து ட்ரைனிங் விண்ட் இருக்குது,
ட்ரைனிங் விங் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் விங் அப்படின்னு சொல்லி 2 விங் இருக்கு. ஸோ அதுவும் அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு வந்துரும். மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது. அக்ரி வந்து கண்டிப்பா 4த் டே வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கும். 5த்ல வந்து டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட் தான்ப்பா. அதே மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து நான் இங்கே ஒரு நாள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் நமக்கு வேகன்சிஸ் கம்மி தான். ஸோ அதனால நான் அங்கே மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 5th டே வந்து கேரி அவுட் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 4th டேலேயே. டே 6 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே எஜுகேஷன் போட்டிருக்கேன் நான். ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டும் கேரி பண்ணுறேன். அப்புறம் ஹெல்த், அதுக்கப்புறம் மெடிக்கல் வரும். அப்புறம் போலீஸ்மே நமக்கு வேகன்சி 72 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறது 41 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்ப்பா. ஸோ வந்து அது 72 வேகன்சிஸ் தான் இருக்குது. இதுலேயுமே நமக்கு வந்து ஷார்ட் ஃபால் அதிகமாக இருந்துச்சு நமக்கு இந்த தடவை. ஸோ அதனால 72 அப்படிங்கும்போது வந்து எப்படி ஃபில் ஆகுது அப்படின்றது தெரியல. ஆனால் மேக்ஸிமம் இது வரும். அப்புறம் டெக்ஸ்டைல் வந்து 188 நினைக்கிறேன் நான். இல்லைப்பா, ஸ்கூல் எஜுகேஷன் தான் 188. நமக்கு வந்து டெக்ஸ்டைல் அப்படின்னா 194 நினைக்கிறேன். இந்த ஹேண்ட்லூம், டெக்ஸ்டைல்ஸ் அது எல்லாமே சேர்த்து வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து அதுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ இதை வந்து டே 6 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து டே 7 அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டு, மெடிக்கல், ஹெல்த், போலீஸ், டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நமக்கு ஜெயிலர் அந்த அந்த இதுவுமே வரும். நமக்கு போலீஸ் இல்லாமல் நமக்கு அந்த ஜெயில் அந்த இது வரும். ஸோ அதுவுமே இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டே 8 அப்படின்னா 30. ஸோ வந்து 30, 125 அப்படின்னா எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹெல்த். ஏன்னா எஜுகேஷன் எல்லாத்தையும் கேரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் வந்து ஸ்கூல் வருது, காலேஜும் வருது, டெக்னிக்கலும் வருது. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் சேரும் போது நமக்கு கொஞ்சம் வேகன்சிஸ் கூடுற மாதிரி வரும். ஸோ அதனால் அது கேரி அவுட் ஆகணுன்றனால நான் எல்லா நாளும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹெல்த், மெடிக்கல், போலீஸ், டெக்ஸ்டைலுமே வந்து ஸோ அந்த மாதிரி கேரி அவுட் ஆகுன்றனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டே 9 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 31, 125 அது ஜனவரி லாஸ்ட் டேட். ஸோ அப்போ வந்து நமக்கு ஹவுசிங் போர்டு, அதுக்கப்புறம் வந்து போலீஸு, ஃபிஷரி வந்து நமக்கு எல்லாத்துலையும் இருக்காது. அது வந்து கோஸ்டல் ஏரியாஸ் அதில் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஷரி வந்து எல்லாத்துலையும் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு இது கொஞ்சம் டவுட் தான். ஏன் அப்படின்னா வந்து ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் எல்லா இதுலேயும் நமக்கு வராது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபிஷரி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த டே 9 போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் இது வந்து பொதுவாகவே வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் இங்கே வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நமக்கு வந்து இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சோஷியல் வெல்ஃபேர்ஸ் இருக்குது, ஒரு சில்ட்ரன் வெல்ஃபேர்ஸ் இருக்குது. அது மாதிரி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாது இருக்குது. அதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியல. அதனால வந்து நான் வந்து இது எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி கூட ஃபில் ஆக ஆரம்பிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் வெல்ஃபேர்லாம் வந்து ஒரு 7th டேக்கு அப்புறம் தான் ஃபில் ஆகிற மாதிரி வரும் நமக்கு. அப்புறம் கோர்ட் வந்து நான் 9th டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு சொல்லி 8th டேலேருந்து நமக்கு கோர்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதுதான் நமக்கு 9th டே. இதே 10th டே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 3rd தான் நமக்கு Feb 3rd வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ வந்து 1 and 2 சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து எடுப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் என்சிசி, ஃபாரஸ்ட்டு, அப்புறம் ஜியாலஜி, அப்புறம் கோர்ட்டு, ப்ளீடர், அப்புறம் வந்து ஆர்கியாலஜி வந்து நம்ம இங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிற முன்னாடி கூட எடுக்கலாம். ஏன்னா ஆர்கியாலஜிலாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சைட் ஒர்க் இருந்தால் மட்டும் தான் சைட்டுக்கு போவீங்க. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆர்கியாலஜிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நல்லா டைம் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் நான். ஸோ வந்து அந்த டேட் என்ன, டே 11 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ வந்து 4th Feb கோர்ட்டு, அப்புறம் வந்து இப்போ இந்த சுகர் கேன் இதை சொல்லிப்பாங்க அது. அதுக்கப்புறம் வெல்ஃபேர் காமனாக போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா வெல்ஃபேரும் ஃபில் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபினான்ஸ்னா பவர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது மட்டும் தான் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட் மில்க் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆவின் அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுவுமே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன்லேயே வந்து உங்களுக்கு பப்ளிக் லைப்ரரிஸ் அதுவும் வந்துடும், நமக்கு எஜுகேஷன்லேயே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு காமனாக எஜுகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அதில் மேக்ஸிமம் நான் ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் நான் டிபார்ட்மெண்ட் வந்து கவர் பண்ணிட்டேன்ப்பா. சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து விட்டுருப்பேன். மேக்ஸிமம் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இப்போது எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் இருக்கும். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளோக்கா ஃபில் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் போர்டு அப்படின்னு சொல்லி போடுவோம். ஒர்க் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிசிஎம் மட்டும் தான் எடுப்பாங்க. அது 32 வேகன்சிஸ் மட்டும் தான். ஸோ அது வந்து எப்போலேருந்து ஃபில் ஆகி வரும்னு தெரியல. ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிறது போட்டிருக்கேன்ப்பா. ஏன்னா சிலதெல்லாம் வந்து வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த வெல்ஃபேரில் அந்த வெல்ஃபேர் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபில்லிங் போகும். ஸோ அதனால தான் அதை நான் மென்ஷன் பண்ணலை.
அதே மாதிரி நான் வந்து சென்னை பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. சென்னையில் இருக்கும் சென்னை பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சொன்னது வந்து காமனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். எப்போவுமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா நாளுமே இந்த இது வந்து கையாகிட்டே இருக்குமானா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா சில இடத்துல வந்து இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு போஸ்ட் வந்து பிசிக்கு முடியறது வந்து எம்பிசிக்கு வந்து கேரிட் ஆகி செகண்ட் டே போகலாம், இல்லை பிசிஎம்க்கு தேர்ட் டே ஃபோர்த் டே இருக்கலாம், இல்லை எஸ்சிஎஸ்டிக்கு தேர்ட் டே ஃபோர்த் டேல இருக்கலாம். அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் கேரிட் ஆகி போகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமனாக தான் சொல்லியிருக்கேன் இது. ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த பேசிஸ்லாம் நமக்கு ஃபில்அப் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேக்ஸிமம் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிங்கிள் பர்சனுக்கு நீங்கள் தான் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நல்லா பார்த்தா மட்டும்தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போவுமே வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமா, எனக்கு வந்து இந்த கம்யூனலில் இந்த ரேங்க்ல இந்த போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இந்த கம்யூனலுக்கு இந்த ரேங்குக்கு இந்த டேட் கண்டிப்பாக இந்த போஸ்ட் கிடைக்கும், அது இந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டெய்லி வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில்அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து நமக்கு விஏஓ ஜேஏ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி கொஞ்சம் பார்த்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஸ்டெனோ கேட்பீங்க, ஸ்டெனோக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஆனால் பட் ஸ்டெனோக்கு வந்து எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் எப்படி ஸ்டெனோ வந்து வேகன்சிஸ் ஃபில்அப் ஆச்சு அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்குமே கிடைக்கல. ஸோ நான் தேடிட்டு இருக்கேன். ஸ்டெனோக்கும் முடிஞ்சிச்சுன்னா இந்த அளவுக்கு நான் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.